நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹோவும் பட். இந்த ஹோ அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஹூ, ஹோ, ஹே இதெல்லாம் பார்த்தோம். ஹுவா, ஹோதா, ஹோத்தே, ஹோங்கே அப்படின்றதெல்லாமே நம்ம பார்த்தோம். இது ஹோ அப்படின்றது நிகழ்தல், நடக்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம், இருக்கிறத பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி சொல்கிறது தான் என்னது நம்ம ஹோன்றது யூஸ் பண்ணுவோம். பட் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையை கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் செய்யறது அப்படின்றது தான் நம்ம இந்த பட் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதிலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். முதல் இது பாருங்க, நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். முஜேஹி அப்படின்னா நானே, சாரா எல்லா, காம் வேலையும், கர்நாத்தா அப்படின்னா செய்ய வேண்டி இருந்தது. முஜேஹி நானே, சாரா எல்லா, காம் வேலையும், கர்நாத்தா செய்ய வேண்டி இருந்தது. முஜேஹி சாரா காம் கர்நாத்தா. அடுத்தது உஸ்கோஹி அவனே, ரோஜ் தினமும், கப்படா துணி, தோனா துவைக்க, படுத்தாக வேண்டி இருக்கிறது. வேற வழி இல்லை, இது பட் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள். உஸ்கோஹி அவனே, ரோஜ் தினமும், கப்படா துணி, தோனா துவைக்க, படுத்தாக வேண்டி இருக்கிறது. உஸ்கோஹி ரோஜ், கப்படா, தோனா படுத்தாக, வேற வழி இல்லை, இவன் தான் செய்யணுன்ற மாதிரி அந்த இது இருக்கு. அவர்கள் அடுத்தது சென்ற மாதம் சென்னை செல்ல வேண்டி இருந்தது. உன்கோ அவர்கள், உன்கோ பிச்சிலே மஹினே சென்ற மாதம், சென்ற அப்படி கடந்த அப்படின்னு சொல்றதுக்கு பிச்சிலே, மஹினே மாதம், சென்னை சென்னைன்னா சென்னை, ஜானா படா போக வேண்டி இருந்தது அப்படின்றது அர்த்தம். உன்கோ பிச்சிலே மஹினே சென்னை ஜானா படா. உன்கோ அவர்கள், பிச்லே மஹினே சென்ற மாதம், சென்னை ஜானா படா போக வேண்டி இருந்தது, செல்ல வேண்டி இருந்தது. அவர்கள் வீட்டில் தங்க வேண்டி இருந்தது. உன்கோ கர்மே டஹர்னா படா, தங்கிறது ஸ்டே பண்ணுறது இதெல்லாமே சொல்கிறதுக்கு டஹர்னான்னு சொல்லி சொல்லணும். உன்கோ கர்மே டஹர்னா படா, அவர்கள் வீட்டில், உன்கோ கர்மே தங்க வேண்டி, டஹர்னா படா, உன்கோ கர்மே டஹர்னா படா. நீ இப்பொழுது உண்மையை சொல்லதான் வேண்டும். அப் இப்பொழுது, தும்கோ நீ, சச் உண்மையை, போல்னாஹி சொல்லத்தான் வேண்டும், ஹோகா. அப் தும்கோ சச் போல்னாஹி ஹோகா. அப் இப்பொழுது, தும்கோ நீ, சச் உண்மையை, போல்னாஹி சொல்லத்தான் வேண்டும், ஹோகா. अब तुमको सच बोलना ही होगा. அவர் வெளிநாடு செல்ல வேண்டி இருந்தது. உன்கோ விதேஷ் ஜானா படா. உன்கோ அவர், விதேஷ் வெளிநாட்டிற்கு, வெளிநாடுக்கு, செல்ல வேண்டி இருந்தது, ஜானா படா அப்படின்னு நம்ம சொல்லணும். உன்கோ விதேஷ் ஜானா படா. அடுத்தது மாணவர்கள் நாளை பரீட்சை எழுத வேண்டும். विद्यार्थियों को कल परीक्षा लिखनी है. विद्यार्थियों को மாணவர்கள், கல் நாளை, பரீட்சா பரீட்சை, லிக்னி ஹே எழுத வேண்டும். அடுத்தது கர் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கர் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை வழக்கமாக செய்யறதுக்கு நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். கர் அப்படின்னா வினைச்சொல்லோட பார்த்தீங்கன்னா செய்யின்றது நம்ம பார்த்தோம். அதை வச்சு நம்ம சென்டென்சஸும் பார்த்தோம்.
இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வழக்கமாக செய்யறத பற்றி நம்ம சொல்லும்போது இந்த கர்ரை நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அவன் தினமும் இங்கு வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது வாஹ் அவன் தினமும் ரோஜ் யஹா இங்கு ஆயா வருவதை கர்த்தாத்தா வழக்கமாக வைத்திருக்கிறான். वह रोज यहाँ आया करता है. वह அவன் ரோஜ் தினமும் யஹா இங்கு ஆயா வருவதை கர்த்தாக வழக்கமாக வைத்திருக்கிறான். அடுத்தது இப்போ அந்த பால்காரன் எங்களுக்கு வழக்கமாக பால் கொடுத்து கொண்டிருந்தான். வஹ் குவாலா அந்த பால்காரன், வஹ் அந்த, குவாலா பால்காரன், ஹமே எங்களுக்கு, தூத் பால், தியா கொடுத்து கொண்டு இருந்தான். கர்த்தாத்தா அதாவது வழக்கமாக சொல்றதுக்கு தியா கர்த்தாத்தா அப்படின்றது வரும். வஹ் குவாலா ஹமே தூத் தியா கர்த்தாத்தா. ஹமே எங்களுக்கு, தூத் பால் கொடுத்து கொண்டிருந்தான் கர்த்தாத்தா. அடுத்தது இன்றிலிருந்து நான் இந்தியில் பேசுவதை வழக்கமாக கொள்வேன். ஆஜ் சே இன்றிலிருந்து, மை நான், ஹிந்தி மே இந்தியில், போலா பேசுவதை, கருங்கா வழக்கமாக கொள்வேன். ஆஜ் சே மை ஹிந்தி மே போலா கருங்கா. அவள் எங்களை தோட்டத்தில் சந்தித்து வந்தாள். வாஹ் ஹமே பாக் மே மிலா கர்த்தி தி. அவளுக்கு வாஹ் ஹமே எங்களை, பாக் மே தோட்டத்தில், பாக்னா தோட்டம், தோட்டத்தில் பாக் மே, மிலா சந்தித்து, வந்தாள் கர்த்தி தி. வாஹ் ஹமே பாக் மே மிலா கர்த்தி தி. அவள் எங்களை தோட்டத்தில் சந்தித்து வந்தாள். அவன் எப்பொழுதும் சினிமா பாடலை கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறான். வஹ் அவன், ஹமேஷா எப்பொழுதும், ஃபில்மி கீத் சினிமா பாடலை, சுனா கேட்பதை, கர்த்தாக வழக்கமாக கொண்டிருக்கிறான். वह हमेशा फिल्मी गीत सुना करता है. இல்ல ஹமேஷா நான் எப்பொழுதும், சுனா கேட்பதை, கர்த்தாக வழக்கமாக கொண்டிருக்கிறான். வஹ் அவன், ஹமேஷா ஃபில்மி கீத் சுனா கர்த்தா ஹை. அடுத்தது அவர் நன்றாக வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கிறார். அவர் அப்படின்னாவே நன்றாக, கூப் வேலை, காம் செய்பவர்களுக்கு, கர்னே வாலோம் கோ ஊதிய உயர்வு, ஊதியம்னா தன்குவாஃப், உயர்வு அதிக், தியா கர்த்தே ஹை அளிக்கிறார். வே खूब काम करने वालों को तनख्वाह अधिक दिया करते हैं. वे அவர், கூப் காம் நன்றாக வேலை, நன்றாக அப்படின்னு சொன்னா கூப், காம் அப்படின்ன வேலை, கர்னே வாலோம் கோ செய்பவர்களுக்கு, தன்குவாஹ் ஊதிய, அதிக் உயர்வு, தியா கர்த்தே ஹை அளிக்கிறார் அப்படின்றது அவருடைய வழக்கம். ஊதிய உயர்வு கொடுக்கிறது அவருடைய வழக்கம். நீ பொய் பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறாய். தும் ஜூட் போலா கர்த்தே ஹோ. தும் நீ, ஜூட்ன்றது பொய், பேசுவதை, போலா கர்த்தே ஹோ வழக்கமாக கொண்டிருக்கிறாய். தும் ஜூட் போலா கர்த்தே ஹோ. அடுத்தது ரஹ்ன்றது வினைச்சொல்லோடு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், ஸ்டே ஆர் லிவ்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த இதை நம்ம என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணால் எப்படி வரும்,
நான் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிற ஃபார்மில் எப்படி நம்ம சொல்லுவோம், இறந்த காலத்துலேயோ நிகழ்காலத்துலேயோ எதிர்காலத்துலேயோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொண்டு இருக்கிறேன், மை ஆ ரஹா ஹூம். அதுவே பெண் சொல்கிறதா இருந்தால் மை ஆ ரஹி ஹூம் அப்படின்றது வரும். நான் வந்து கொண்டு இருக்கிறேன், நான் போய்கொண்டு இருக்கிறேன், மை ஜா ரஹா ஹூம் அப்படின்றோம். அது மாதிரி நம்ம இதை பார்க்கணும். நான் வந்து கொண்டு இருக்கிறேன், மை ஆ ரஹா ஹூம் அல்லது மை ஆ ரஹி ஹூம். இது பெண் சொல்கிறதா இருந்தா. நெக்ஸ்ட், நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. கல் சே பாரிஷ் பர்சாத் ரஹா ஹை. கல் சே நேற்றிலிருந்து, பாரிஷ் மழை, பர்சாத் ரஹா ஹை பெய்து கொண்டு இருக்கிறது. பெய்து பர்சாத் ரஹா ஹை கொண்டு இருக்கிறது. அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள். வஹ் போல் ரஹி ஹை. வஹ் அவள், போல் பேசி கொண்டிருக்கிறாள்னா ரஹி ஹை. வஹ் போல்தி ரஹ்தி ஹை அப்படின்னும் போது அதுவும் அதே அர்த்தம் தான். அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சிம்பிளாக இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்தது, அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு போகிறார். நடந்துட்டே பேசிக்கொண்டே போகிறார். வே போல்தே ஜாத்தே ஹை. வே அவர், போல்தே அப்படின்னு சொல்லும்போது பேசிட்டே போகிறாரு, பேசிட்டு போகிறார். இப்போது நாம் ஒரு உரையாடலை, ரெண்டு பேர் உரையாடுறதை பற்றி நம்ம பேச போகிறோம். உதாரணத்துக்கு, ட்ரெயினில் ரெண்டு பேர் போகிறாங்க, அவங்க எப்படி பேசிப்பாங்க, அதான் பயணிகளிடையே உரையாடல். முதல்ல ராமன்ற ஒருத்தர் பேசுகிறார். நீங்கள் எதுவரை செல்கிறீர்கள், பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து பேசுகிறார். நீங்கள் எதுவரை செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும், நீங்களுக்கு வந்து ஆப், எதுவரை கஹான் தக். எது அப்படின்னு சொன்னால் கஹான், வரை அப்படின்னு சொன்னால் தக், எதுவரைன்னு சொன்னால் கஹான் தக். செல்கிறீர்கள் ஜாத்தே ஹை. ராம்ன்றவர் கேட்குறாரு, ஆப் கஹான் தக் ஜாத்தே ஹை அப்படின்றது கேட்குறாரு. ஆப் நீங்கள், எது அப்படின்னு சொன்னால் கஹான், தக் அப்படின்னு சொன்னால் வரை, எதுவரை அப்படின்னு சொன்னால் கஹான் தக், கஹான் தக். செல்கிறீர்கள் ஜாத்தே ஹை, ஆப் கஹான் தக் ஜாத்தே ஹை. இப்போ கோபாலன்றவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, நான் ஹைதராபாத் வரை செல்கிறேன். அப்போ நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ராம் பார்த்து கேட்குறாரு, மை ஹைதராபாத் ஜாத்தா ஹூம். और आप, நான், மை ஹைதராபாத், ஹைதராபாத் வரைன்னு இருக்கிறனால நம்ம தக்குன்றதை போட்டுக்கலாம். இல்லை ஹைதராபாத் ஜாத்தாகும் அப்படின்னு சொல்லிக்கிறதும் தப்பில்லை. ஹைதராபாத் வரைன்னு இருக்கிறனால நீங்கள் ஹைதராபாத் வரைன்றதுக்கு ஹைதராபாத் தக் ஜாத்தாகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மை ஹைதராபாத் ஜாத்தாகும். அப்போ நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் ஆப் அப்படின்றது இது அர்த்தம். மை ஹைதராபாத் ஜாத்தா ஹூம் அப்படின்னு சொன்னால் நான் ஹைதராபாத்துக்கு போகிறேன், செல்கிறேன். இல்லை ஹைதராபாத் வரை அப்படின்னு சொல்லும்போது மை ஹைதராபாத் தக் ஜாத்தா ஹூம். அவர் ஆப் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு ராம் பதில் சொல்கிறாரு, நானும் ஹைதராபாத் தான் செல்கிறேன், போகிறேன், நானும் ஹைதராபாத் தான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஹிந்தியில் எப்படி சொல்லணும், மை பி நானும், மைன்னு சொன்னால் நான், மை பி அப்படின்னு சொன்னால் நானும். ஹைதராபாத், ஹைதராபாத் தான் அப்படின்னா ஹி, ஜாத்தா ஹூம் நானும் ஹைதராபாத் தான் போகிறேன் அப்படின்றது அர்த்தம். மை பி ஹைதராபாத் ஹி ஜாத்தா ஹூம், நானும் ஹைதராபாத் தான் போகிறேன். மை பி நானும், ஹைதராபாத் ஹி ஹைதராபாத் தான், ஜாத்தா ஹூம் செல்கிறேன், போகிறேன். அடுத்தது கோபால் கேட்குறாரு, ஹைதராபாத்தில் உங்கள் உறவினர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு.
அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஹைதராபாத் மே, ஹைதராபாத்தில், ஹைதராபாத் மே, உங்கள், ஆப்கே, உறவினர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிஷ்டேதார், ஹே இருக்கிறார்களா, கியா அப்படின்றது, ஹே யா கியா அப்படின்றத நீங்கள் சேர்த்துக்கணும். ஹைதராபாத் மே ஆப்கே ரிஷ்தாதார் ஹே கியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஹைதராபாத் மே, ஹைதராபாத்தில், ஆப்கே உங்கள், ரிஷ்டேதார் ஹே கியா அப்படின்னு சொன்னால் இருக்கிறார்களா அப்படின்றது அர்த்தம். அடுத்தது அவர் என்ன கேட்டிருக்காரு? நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஹைதராபாத்தில் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ராம், இல்லை, நான் வியாபார விஷயமாக செல்கிறேன், மாதத்தில் குறைந்தது 2 முறையாவது செல்வேன். இல்லை, நஹி, மை வியாபார் பர் ஜாத்தா ஹூம், வியாபார்னா வியாபாரம், பர் விஷயமாக, ஜாத்தா ஹூம் செல்கிறேன், போகிறேன், மாதத்தில், மஹினே மே, கம் சே கம் 2 முறையாவது, 2 பார் ஜாவுங்கா அப்படியும் சொல்லலாம். மஹினே மே 2 பார் கம் சே கம் ஜாவுங்கா அப்படியும் சொல்லலாம். எப்படி? மாதத்தில் குறைந்தது 2 முறையாவது செல்வேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? மஹினே மே மாதத்தில், குறைந்தது கம் சே கம் 2 முறையாவது, 2 பார் ஜாவுங்கா. இப்படி இந்த இது சென்டென்ஸ் படியே நம்ம சொல்லலாம். இல்லைன்னாக்கா மஹினே மே 2 பார் கம் சே கம் ஜாவுங்கா, இல்லை மஹினே மே மாதத்தில் குறைந்தது கம் சே கம் 2 முறை, 2 அப்படின்றதுக்கு 2 முறை, பார், ஜாவுங்கா செல்வேன், போவேன் அப்படின்றது அர்த்தம். மஹினே மே 2 பார் கம் சே கம் ஜாவுங்கான்னு சொல்லலாம். மஹினே மே கம் சே கம் 2 பார் ஜாவுங்கா அப்படியும் சொல்லலாம். இதில் மஹினே மே மாதத்தில், குறைந்தது கம் சே கம் 2 பார் 2 முறையாவது, ஜாவுங்கா செல்வேன். அடுத்தது பாருங்க, நான் கோபால், நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன், நீங்களும் கோயம்புத்தூரை சேர்ந்தவரை போல் தெரிகிறீர்கள். அது ஹிந்தியில் எப்படி சொல்வீங்க? மை கோயம்புத்தூர் மே ரஹ்தா ஹூம், லக்தா ஹை ஆப் பி கோயம்புத்தூர் வாலே ஹி ஹை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது லக்தா ஹை இந்த இடத்துல லக்குன்றது ஸ்டார்ட் கிடையாது, இந்த இடத்துல நினைக்க தோன்றுகிறது, தெரிகிறது, அப்படின்றது அர்த்தம். மை நான், கோயம்புத்தூர் மே கோயம்புத்தூரில், ரஹ்தாஹும் வசிக்கிறேன், நீங்களும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் போல் தெரிகிறது. இந்த போல அப்படின்னு சொல்கிறது தான் லக்தா ஹை. லக்தா ஹை ஆப் பி நீங்களும், ஆப் பீன்னா நீங்களும், கோயம்புத்தூர் வாலே கோயம்புத்தூர்காரர் போல், கோயம்புத்தூரை சேர்ந்தவர் போல், ஹீ ஹே அந்த போலுன்றது இங்கே நம்ம சொல்லிட்டோம், லக்தா ஹேன்றது. இந்த போலுன்றதுக்கு லக்தா ஹேன்றது இங்கே சேர்த்துட்டோம். அதனால் நீங்களும் ஆப் பி கோயம்புத்தூர் வாலே கோயம்புத்தூரை சேர்ந்தவரை, அதுதான் கோயம்புத்தூர் வாலா ஹி ஹே அப்படின்னு அவர் கேட்குறார். கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் வாலே அப்படின்னு சொல்லணும். ஹீ ஹே அப்படின்னு அவர் கேட்குறார். ராம் சொல்கிறார் அதுக்கு, ஆம், நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன், நீங்கள் இந்திக்காரரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது ப்ரீவியஸ் இது கோபால் என்ன கேட்டார்? நீங்கள் கோயம்புத்தூர்காரரான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, ஆம், ஆமாம், நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நீங்கள் இந்திக்காரர் போல தெரியுறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு ராம். இப்போது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹா மை கோயம்புத்தூர் மே ரஹ்தா ஹூம், மை நான் கோயம்புத்தூர் மே கோயம்புத்தூரில், ரஹ்தா ஹூம் வசிக்கிறேன், ஆப்
हिंदी भाषी है क्या? आप நீங்கள் ஹிந்தி பாஷி है ஹிந்திக்காரரா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. ஆப் நீங்கள் ஹிந்தி பாஷி है क्या அப்படின்னா நீங்கள் ஹிந்திக்காரரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடுத்தது இப்போ கோபால் அதுக்கு பதில் சொல்கிறாரு. ராம் என்ன கேட்டார்? ஹா ஆமாம், நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன். மை கோயம்புத்தூர் மே ரஹ்தா ஹூம். இப்போ ராம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. பதில் சொல்லிட்டு நீங்கள் ஹிந்திக்காரரா? ஆப் ஹிந்தி பாஷி ஹே கியா அப்படின்னு கேட்குறாரு. கோபால் அதுக்கு பதில் சொல்கிறார். ஆம், உண்மையில் நாங்கள் தில்லியை சேர்ந்தவர்கள். கோபால் என்ன சொல்கிறாரு? ஹாஞ்சி ஆமாங்க. அசல் மே உண்மையில் ஹம் தில்லி வாலே ஹே. அசல் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உண்மையில்ன்ற அர்த்தத்தை கொடுக்கும். உண்மைன்றது சச்சுன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. ஆனால் இந்த இடத்துல சச்சுன்றது நம்ம பயன்படுத்தக்கூடாது. அசல் மே வாஸ்தவ் மே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாஸ்தவத்தில் உண்மையில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அசல் மே. ஹம் நாங்கள் தில்லி வாலே ஹே. தில்லி வாலே ஹே அப்படின்னா தில்லியை சேர்ந்தவர்கள். தில்லி வாலே ஹே அப்படின்னு சொன்னால் தில்லியை சேர்ந்தவர்கள். கோபால் இப்போ கேட்குறாரு, நீங்கள் பார்ப்பதற்கு தமிழரை போல் தெரிகிறது, எப்படி இவ்வளவு அழகாக ஹிந்தி பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கு பதிலாக பார்ப்போம். இங்கே கேட்டார் இல்லையா கோபால், நீங்கள் பார்ப்பதற்கு தமிழரை போல் தெரிகிறது, எப்படி இவ்வளவு அழகாக ஹிந்தி பேசுகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அப்போது ஹிந்தியில் இதை எப்படி சொல்லணும்? நீங்கள் ஆப் பார்ப்பதற்கு, அது அப்புறம் சொல்கிறேன். தமிழரை போல் தமிழ் வாலே ஜெய்சே. இந்த போலன்றது இந்த இடத்துல எப்படி சொல்கிறீங்க? ஜெய்சே. தமிழ் ஆப் தமிழ் வாலே ஜெய்சே. நீங்கள் தமிழரை போல தேக்தே ஹே பார்ப்பதற்கு தெரிகிறது அப்படின்றது அர்த்தம். கைசே இத்தனி சுந்தர் ஹிந்தி போல்தே ஹே அப்படின்னு அவர் கேட்குறாரு. எப்படி கைசே இவ்வளவு இத்தனி அழகா சுந்தர் ஹிந்தி பேசுகிறீர்கள், ஹிந்தி போல்தே ஹே அப்படின்னு கேட்குறாரு. ஆப் தமிழ் வாலே ஜெய்சே தேக்தே ஹே. ஆப் நீங்கள் தமிழரை போல, ஆப் தமிழரை போல, நீங்கள் தமிழரை போல அப்படின்றதுக்கு ஆப் தமிழ் வாலே ஜெய்சே பார்ப்பதற்கு தெரிகிறது, ஜெய்சே தேக்தே ஹே. கைசே இத்தனி சுந்தர் ஹிந்தி போல்தே ஹே. எப்படி இவ்வளவு அழகா ஹிந்தி பேசுறீங்க அப்படின்றது இப்படி தான் சொல்கிறாங்க. கைசி இத்தனி சுந்தர் ஹிந்தி போல்தே ஹே. இதுக்கு ராம் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் தென்னிந்திய இந்தி பிரச்சார் சபை இருக்கிறது, நான் அங்கு தான் இந்தி படித்தேன். அப்போது தமிழ்நாட்டில் தென்னிந்திய இந்தி பிரச்சார் சபை இருக்கிறது, நான் அங்கு தான் ஹிந்தி படித்தேன் அப்படின்றார். நான் அங்கே தான் ஹிந்தி படித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? தமிழ்நாடுமே, தமிழ்நாட்டில் दक्षिण भारत हिंदी प्रचार सभा है, मैंने वहाँ हिंदी पढ़ी, நான் அங்கு ஹிந்தி படித்தேன். தமிழ்நாடுமே தமிழ்நாட்டில், தென்னிந்திய தென் அப்படின்னு சொல்கிறது தக்ஷின், இந்திய பாரத், ஹிந்தி ஹிந்தி, பிரச்சார் சபா பிரச்சார் சபா பிரச்சார சபை இருக்கிறது. ஹே மைனே நான் அங்குதான் வஹா ஹிந்தி படித்தேன், ஹிந்தி படி. கோபால் கேட்குறாரு, இந்த வண்டி எப்பொழுது ஹைதராபாத் போய் சேரும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? யஹ் காடி கப் ஹைதராபாத் பहुंचेगी. யஹ் காடி இந்த வண்டி, எப்பொழுது, கப் ஹைதராபாத்
போய் சேரும்ன்றதுக்கு पहुंचेगी पहुंचेगी சொல்லணும். यह गाड़ी कब हैदराबाद पहुंचेगी. அடுத்தது அதுக்கு ராம் சொல்றாரு கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு போகும். அது ஹிந்தியில் லக்பக் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லும்போது லக்பக் 1:30 बजे 1:30 மணிக்கு போகும் होगा. लगभग 1:30 बजे होगा. கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு போகும். लगभग 1:30 बजे 1:30 மணிக்கு போகும். கோபால் கேட்கிறார் நான் என் சகோதரனுடைய வீட்டிற்கு போக வேண்டும். தர்னாக்கா போய் சேர எத்தனை நேரம் ஆகும். இது தர்னாக்கான்றது ஹைதராபாத்தில் ஒரு இடம். ஸோ அவர் கேட்குறாரு ஹைதராபாத்லேருந்து தர்னாக்கா போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். முஜே அப்னே பாயி கே கர் ஜானா ஹே. முஜே நான் அப்னே என் பாயி சகோதரன் பாயி கே கர் அப்படின்னா சகோதரனுடைய வீட்டிற்கு ஜானா ஹே போக வேண்டும் அப்படின்றது அர்த்தம். முஜே நான் அப்னே என்னுடைய பாயி கே கர் சகோதரனுடைய வீட்டிற்கு ஜானா ஹே போக வேண்டும். ஹைதராபாத்தில் இருக்கிற பிளேஸ் தான் தர்னாக்கா. ஹைதராபாத்லேருந்து தர்னாக்கா எப்படி எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாரு. தர்னாக்கா பहुंचने में कितने देर होगी. தர்னாக்கா पहुंचने में போய் சேர கித்தனி எத்தனை நேரம் தேர் होगी ஆகும். தர்னாக்கா पहुंचने में कितनी देर होगी. தர்னாக்கா தர்னாக்கா पहुंचने में போய் சேர कितनी देर எத்தனை நேரம் होगी ஆகும். அடுத்தது ராம் அதுக்கு சொல்றாரு 1 மணி நேரம் ஆகும். அது ஹிந்தியில் 1 மணி, 1 அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏக்கு, மணி அப்படின்றது கண்டே, ஹோகா ஆகும் அப்படின்றதுக்கு ஹோகா. 1 घंटे होगा 1 மணி நேரம் ஆகும். கோபால் அதுக்கு சொல்கிறாரு நன்றி உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. கோபால் ஹிந்தியில் அது சொல்கிறது நன்றி धन्यवाद அல்லது शुक्रियाன்னு சொல்லுவோம். आपसे मिलकर मुझे बहुत खुश है அப்படின்னு சொல்கிறார். आपसे உங்களை, மில்கர் சந்தித்ததில், मुझे எனக்கு, बहुत खुश है ரொம்ப மகிழ்ச்சி. धन्यवाद आपसे मिलकर मुझे बहुत खुश है. உங்களை சந்தித்ததில் आपसे मिलकर मुझे எனக்கு बहुत खुश है ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது இப்போ வேலைக்காரியுடன் உரையாடுறது. குடும்பத் தலைவி கேட்குறாங்க. குடும்பத் தலைவியை ஹிந்தியில் மால்கின் அப்படின்றது சொல்லிக்கணும். குடும்பத் தலைவர் மாலிக் அப்படின்னு சொல்லணும். சோனா இன்று நீ வர ஏன் இத்தனை தாமதமானது, ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க சோனாவை பார்த்து. அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்? மால்கின், குடும்பத் தலைவியா மால்கின். सोना आज तुम आने में क्यों इतनी देर लगी है அப்படின்னு கேட்குறாங்க. சோனா பேர் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. இன்று ஆஜ், தும் நீ, ஆனே மே வர, ஏன் கியூம், இத்தனி தேர் இவ்வளவு, இத்தனை தாமதம், ஆனது லகி ஹை அப்படின்னு கேட்குறாங்க. आज இன்று, தும் நீ, வர ஆனே மே, क्यों ஏன், इतनी देर இத்தனை தாமதம், ஆனது लगी है. सोना आज तुम आने में क्यों इतनी देर लगी है. आज तुम आने में क्यों इतनी देर लगी है அப்படின்னு மால்கின் கேட்குறாங்க.
சோனா சொல்கிறாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அம்மா, எனவே தாமதமாகிவிட்டது. அது ஹிந்தியில் சொல்கிறச்ச சோனா, बच्चे की तबीयत ठीक नहीं माँ, इसलिए कुछ देर हो गई. बच्चे की तबीयत, குழந்தைக்கு, பச்சேக்கு அப்படின்னா குழந்தைக்கு, தபியத் உடம்பு, டீக் நஹி சரியில்லை, மா அம்மா, இஸ்லியே குச் தேர் ஹோ கயி எனவே சில நேரமாகிவிட்டது, கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. பச்சேக்கு குழந்தைக்கு, தபியத் உடம்பு, டீக் நஹி சரியில்லை, மா அம்மா, இஸ்லியே எனவே, குச் தேர் ஹோ கயி தாமதமாகிவிட்டது. இப்போ குடும்பத் தலைவி சொல்கிறான், போ சீக்கிரம் வேலையை ஆரம்பி. மாலிக்கின் சலோ जल्दी काम शुरू करो. चलो, चलोன்னா போ, ஜல்தி சீக்கிரம், காம் வேலை, ஷுரு கரோ வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சோனா கேட்குறாங்க, முதலில் பாத்திரம் கழுவட்டுமா அல்லது வீடு கூட்டி துடைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சோனா, பஹலே பர்த்தன் சாஃப் கரும் யா கர் ஜாடு போஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க. பஹலே முதலில், பர்த்தன் சாஃப் கரும், பர்த்தன்னா பாத்திரம், சாஃப் கரும் கழுவட்டுமா, சாஃப்னா ஹிந்தியில் சுத்தம் செய்யறது, ஸோ இங்கே கழுவட்டுமா, அல்லது யா கர் ஜாடு போஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜாடுன்னா கூட்டி துடைக்கட்டுமா, போஞ்சுன்னா துடைக்கட்டுமா. கர் ஜாடு போஞ்சு, ஜாடு போஞ்சு, ஜாடுன்னா கூட்டி, துடைக்கட்டுமான்னா போஞ்சு. அதுக்கு குடும்பத் தலைவி சொல்கிறாங்க, மால்கின் பஹலே கர் ஜாடு போஞ்சோ, मेहमान आ रहा है. पहले முதலில், घर झाड़ू पोंछो, मेहमान आ रहा है. முதலில் पहले घर झाड़ू पोंछो, வீடு கூட்டி துடை, घर झाड़ू पोंछो. விருந்தாளி, मेहमान आ रहा है, விருந்தாளி வருகிறார்கள், ஆ ரஹா ஹை வருகிறார்கள், ஆ ரஹா ஹை விருந்தாளி மேஹ்மான். வீடு கூட்டி துடை, கர் ஜாடு போஞ்சோ, பஹலே கர் ஜாடு போஞ்சோ, மேஹ்மான் ஆ ரஹா ஹை. இப்போ அதுக்கு சோனா சொல்றாங்க, அம்மா பாத்திரம் கழுவும் பொடி வேண்டும். சோனா, माँ जी बर्तन साफ करने का पाउडर चाहिए. बर्तन पाத்திரம், साफ करने कழுவும் பொடி, पाउडर बर्तन साफ करने का पाउडर कழுவும் பொடி, साफ करने का पाउडर चाहिए வேண்டும். இப்பொழுதுதான் வாங்கினேன், அதற்குள் தீர்ந்து விட்டதான்னு கேட்குறாங்க குடும்பத் தலைவி. அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ஹிந்தியில் பார்த்தோம்னா, அபி கரீதா, அபி இப்பொழுது, கரீதா வாங்கினேன், இத்தனி ஜல்தி கதம் ஹோ கயா கியா, இத்தனி இவ்வளவு சீக்கிரம் காலி ஆகிவிட்டதா, தீர்ந்து விட்டதா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறோம். இத்தனி இவ்வளவு சீக்கிரம், கதம் ஹோ கயா கியா அதற்குள் தீர்ந்து விட்டதா அப்படின்னு, தீர்ந்து விட்டதா அப்படின்றது தான் கதம் ஹோ கயா கியா. இத்தனி ஜல்தி கதம் ஹோ கயா கியா, இவ்வளவு சீக்கிரம் தீர்ந்து விட்டதா, அல்லது அதற்குள் தீர்ந்து விட்டதா அப்படின்றது நம்ம இப்படி கேட்கணும். அடுத்தது குடும்பத் தலைவி கேட்குறாங்க, சீக்கிரம் துணி துவைக்கப்போ. மால்கின், ஜல்தி கப்படே தோனே சலோ, ஜல்தி கப்படே தோனே சலோ.
கப்படேன்னா துணி, துவைக்க தோனே சலோ போ. ஜல்தி சீக்கிரம், கப்படே துணி, துவைக்க தோனே சலோ. ஜல்தி கப்படே தோனே சலோ. சோனா சொல்கிறாங்க, துணிகளை துவைத்து உள்ளே உலர போடட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கப்படே தோக்கர் அந்தர் டாலும். கப்படே துணி, தோக்கர் துவைத்து, அந்தர் உள்ளே உலர போடட்டுமா, டாலும் அப்படின்றது அர்த்தம். கப்படே தோக்கர் அந்தர் டாலும், துணிகளை துவைத்து உள்ளே உலர போடட்டுமா, டாலும். கப்படே தோக்கர் அந்தர் டாலும். குடும்பத் தலைவி கேட்குறாங்க, ஏன்? ஹிந்தியில் கியூ. சோனா, மழை வரும் போல் இருக்கிறது. பாரிஷ் ஆனே வாலி ஹை. மழை பாரிஷ், வரும் போல் ஆனே வாலி ஹை இருக்கிறது. மழை வரும் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றது பாரிஷ் ஆனே வாலி ஹை. இப்போ குடும்பத் தலைவி கேட்குறாங்க, அதனால்தான் தினமும் வந்ததும் துணி துவைத்து காயப்போடு என்று தலையில் அடித்துக் கொள்கிறேன், நீ கேட்பதே இல்லை. மால்கின், இஸ்லியே ஹி. இஸ்லியே அப்படின்னா அதனால, ஹி தான், இஸ்லியே ஹி அதனால்தான். ரோஸ் தினமும். சிர் மார்த்தி ஹும். சிர் தலையில், மார்த்தி அடித்துக் கொள்கிறேன். மார்த்தி ஹூன்னா அடித்துக் கொள்கிறேன். சிர் தலையில், மார்த்தி அடித்துக் கொள்கிறேன். ஸோ சிர் மார்த்தி ஹூம் தலையில் அடித்துக் கொள்கிறேன். எதனால் ரீசன் கொடுக்குறீங்க கி அப்படின்னு சொல்லிட்டு, வந்ததும், ஆத்தேஹி. ஆத்தேஹி வந்ததும், கப்படே தோவோ துணி, துணியை துவைத்து காயப்போடு. தோவோ துணி துவைத்து காயப்போடு. கப்படே தோவோ துணியை துவைத்து காயப்போடு. தும் தோடே மேரி சுந்தி ஹோ. நீ என்னோட இது சொல்றத கேட்கறதே இல்லை. தோடே எப்பவுமே, மேரி என்னுடைய இது சுந்தி ஹோ எப்பவுமே கேட்கறது இல்லை. குடும்பத் தலைவி சொல்றாங்க, டீயும் ரொட்டியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு போய் சாமானும் காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மால்கின், ஏ சாய் और रोटी लो. டீயும் ரொட்டியும் சாப்பிடு, எடுத்துக்கோ. காபீக்கர் சாப்பிட்டு விட்டு, ஜரா கொஞ்சம், துக்கான் கடைக்கு, சாமான் और सब्जी खरीद ला. கடைக்கு போய் சாமானும் காய்கறியும் வாங்கி வா. ये चाय और रोटी लो. டீயும் ரொட்டியும் எடுத்துக்கோ. காபீக்கர் சாப்பிட்டு விட்டு. காபீக்கர் அப்படின்னு சொன்னா சாப்பிட்டு விட்டு. ஜரா கொஞ்சம், கடைக்கு, दुकान, सामान और सब्जी खरीद ला. ஸோ துக்கான் போயிட்டு, கடைக்கு போயிட்டு, சாமான் और सब्जी खरीद ला வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றோம். चाय और रोटी लो. காபி कर जरा दुकान सामान और सब्जी खरीद ला. இப்போ சோனா சொல்றாங்க, போய் வந்து விட்டேன், ஆ கை மா அப்படின்னு சொல்றாங்க.